வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜான்ராஸ். இந்த வீடியோவில் பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 முதல் 50 லைன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். நோ மோர் ஆஃப் டாக் வேர் காட் ஆர் ஏஞ்சல் கெஸ்ட் வித் மேன் ஆஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபெமிலியர் யூஸ்ட் டு சிட் இன்டெலிஜென்ட் அண்ட் வித் ஹிம் partake rural repast permitting him the while venile discourse unblamed. ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 ஓப்பனிங் பேசேஜில் சொல்கிறாரு, இனிமே காட் ஏஞ்சல் கெஸ்ட் மனிதர்கள் கூட உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக எந்த ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்கும் பேச மாட்டாங்க. அவங்க கேஷுவலாக எந்த ஒரு கான்வர்சேஷனும் ஹியூமன் பீயிங்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸோட சேர்ந்துக்கிட்டு எந்த உணவும் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன தெரியுது அப்படின்னா, காட் அண்ட் ஏஞ்சல்ஸ் இனிமேல் ஹியூமன் பீயிங்ஸ் கூட சேர்ந்து பார்க்க முடியாது. அவங்க ஹியூமன் பீயிங்ஸோட ரொம்ப க்ளோஸாகவும் பழக மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ரூரல் ரிபாஸ்ட்னா ஹியூமன் பீயிங்ஸோட சேர்ந்துக்கிட்டு எந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க. பெர்மிட்டிங் ஹிம் வைல் த வீனியல் டிஸ்கோர்ஸ் அன்பிளேம். ஆனால் ஹியூமன் பீயிங்ஸோட சின்ன அவங்க செய்யக்கூடிய சின்ன தவறுகளை மட்டும் மன்னிக்கப்படலாம்னு அன்பிளேம்னு சொல்கிறாங்க. வீனியல் டிஸ்கோர்ஸ்னால் சின்ன தவறுகளை மட்டும் காட் மன்னிச்சு விட்டுருவார், அன்பிளேம்டு. ஐ நோ மஸ்ட் சேஞ்ச் தோஸ் நோட்ஸ் டு ட்ராஜிக். அதனால் மில்டன் சொல்கிறாரு, இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட் இந்த புக்கில். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய புக்ஸ் எழுதிருக்கலாம், ஆனால் இந்த பாரடைஸ் லாஸ்ட் கோயிங் டு பி வெரி ட்ராஜிக். நான் ரொம்ப ட்ராஜிக்காக எழுத போகிறேன். ஏன்னா கடவுள் ஏஞ்சல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் கூட எதுக்காக பேச மாட்டாங்க, எதுக்காக ரொம்ப க்ளோஸாக பழக மாட்டாங்க, அவங்க கூட ஏன் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த புக்கில் நான் எழுதியிருக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராஜிக், இது ஒரு துயர சம்பவங்களை சொல்லக்கூடிய ஒரு கதை. அண்ட் தென் ஃபோல் டிஸ்ட்ரஸ்ட் பிரீச் டிஸ்லாயல் ஆன் த பார்ட் ஆஃப் மேன். மனிதர்கள் சைடில் என்னென்ன தப்புகள் இருக்குது, அதாவது ஃபவுல் டிஸ்ட்ரஸ்ட் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, டிஸ்லாயல் ரொம்ப அதாவது கீழ்ப்படிதல் இது ரொம்ப குறைவாக இருக்கும். கடவுள் மற்றும் ஏஞ்சல்ஸ் மனிதர்கள் மேலே வச்சுக்கூடிய நம்பிக்கை குறைந்து காணப்படும். அதாவது ஃபவுல் டிஸ்ட்ரஸ், ஹியூமன் பீயிங்ஸ் மேலே கடவுள் நம்பிக்கை அந்தளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. அதனால் டிஸ்லாயல்ட்டி உடையும். இது மனிதர்கள் சைடு கூடிய தவறுகளை கண்டிப்பாக இது இனிமேல் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய டிஸ்ட்ரஸை பற்றின சம்பவங்களை பற்றி இந்த புக்கில் நான் எழுத போகிறேன். அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆல்சோ, மனிதர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஸோ இது நிறைய இனிமேல் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கக்கூடிய தவறுகள், இதை பற்றி நான் சப்ஜெக்ட் நான் எழுத போகிறேன். ஆன் த பார்ட் ஆஃப் ஹெவன், அதாவது கடவுளுடைய சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலியனேட்டட். ஸோ கடவுள் இனிமேல் ஏலியனேட்டட், அவரை பார்க்கவே முடியாது. அவர் நம்ம விட்டு தூரத்தில் தான் இருப்பார். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்டேஸ். கடவுள்னால என்னங்கிற ஒரு கேள்வி நம்ம மைண்டில் எல்லாருக்கும் வரணும். இதுதான் என்ன இந்த சப்ஜெக்டில் கொடுக்கக்கூடியது. ஆங்கர் அண்ட் ஜஸ்ட் ரிவ்யூ. இனிமேல் இந்த கடவுள் நம்ம செய்கிற தப்புகளை அது கோப வலியமாக காட்டுவார். நம்ம நிறைய தப்புகளை இனிமேல் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் கடவுளுக்கு கோபம் தான் அதிகம் வரும். ஸோ இந்த கோபம் அதனால கடவுள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவார். ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டவங்க. கண்டிப்பாக கடவுளுக்கு அகேன்ஸ்ட் நம்ம தப்பு பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கடவுள் பனிஷ் கொடுப்பாரு. ஸோ எந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, அந்த என்னென்ன தப்பு செய்யணுமோ அந்த தப்புக்கு என்னென்ன தீர்ப்பு கிடைக்கும், என்ன நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த சப்ஜெக்ட் சொல்ல போகுது. ஜட்ஜ்மெண்ட் கிவன் தட் brought into this world a world of woe. இனிமேல் இந்த உலகத்தில் சோக சம்பவங்கள் அதிகமாக காணப்படும். sin and shadow death and misery. ஒருத்தன் சின் கமிட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி எது வரும்னா டெத்து வரும். ஏன்னா சின் கமிட் பண்ணதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சோகமாக தான் இருக்கும், ஹாப்பியாக இருக்காது. ஸோ ஹாப்பியாக இல்லாதனால அவன் லைஃப்பில் ரொம்ப சோகமாக அமையும். அதுக்கு பின்னாடி டெத்து வரும். ஸோ கண்டிப்பாக சின் கமிட் பண்ணால் மிசரி உண்டாகும், துயரம் வாழ்க்கையாக குடிகொள்ளும். அண்ட் தென் துயர சம்பவங்கள்லாம் அவன் ரொம்ப சோகமாக இருப்பான். அவனுக்கு நோய் ஃபைனலாக அவன் டெத்து தான் அவனுக்கு வரும். டெத்ஸ் ஹட்பிஞ்சர், மிசரி டெத்ஸ் ஹட்பிஞ்சர். ஸோ டெத்து வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவன் சோகங்களை கடக்க வேண்டியிருக்கும். சோகங்களாக தான் இருப்பான், நோய்வாய்ப்பட்டு இருப்பான். அதன் மூலமாக டெத்து வரணுங்கிற இதுதான் காடு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். சேட் டாஸ், இனிமேல் சேட் டாஸ். நம்ம மனிதர்கள் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, இனிமேல் சோகமாக தான் இருப்பாங்க. இதை என்னுடைய இந்த புத்தகத்தில் நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு மில்டன் சொல்கிறாரு. நாட் லெஸ் பட் மோர் ஹீரோயிக் தென் தி ராத் ஆஃப் ஸ்டென் அக்கிலஸ். என்னுடைய சப்ஜெக்ட் ரொம்ப ஹீரோ சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் ஹீரோ சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஹோமர் எழுதிய எலியடு ஒடிசியில் அக்கிலஸ்னு ஒருத்தர் இருப்பான். ஆனால் அவன் ஹீரோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னுடைய ஹீரோ காட் தான். அவரை பற்றின சப்ஜெக்ட் தான் எழுத போகிறேன். எப்படி ஹோமர் எழுதின இலியடில் அக்கிலஸ் எப்படி அவனோட எனிமி, ஃபோனா எனிமி, அவனை எப்படி துரத்துறான், ட்ராய் வாலில் நுழைவிடாதபடி எந்த அளவுக்கு அவனை சண்டை போட்டு அவனை கொள்ளுறான். இது ஹீரோ கிடையாது. இது அக்கிலஸும் ஒரு மனிதன் தான்.
அந்த அவனோட எனிமியும் ஒரு மனிதன். ஸோ இது வந்து இந்த ஃபைட் வந்து பிட்வீன் ஹியூமன் அண்ட் ஹியூமன், ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சண்டை. இதை வந்து நம்ம ஹீரோன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் என்னுடைய ஹீரோ வந்து காடுக்கும் மனிதர்களும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்குமெண்ட் தான். ஸோ இதில் காடு எப்படி மனிதரை வந்து வெற்றி கொள்கிறாரு, எப்படி வந்து மனிதனுக்கு கட்டுப்படுறான் அப்படிங்கிறதான் வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கும். ஆர் ரேச் ஆஃப் டர்னஸ் ஃபார் லவினியா டிஸ்அஸ்போஸ்ட். அதை லவினியாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக டர்னஸ் எப்படி வந்து சண்டை போட்டான், லவினியாவை கரம் பிடிக்கிறதுக்காக டர்னஸ் எப்படி சண்டை போட்டு இது பண்ணான். இது வந்து ஒரு பெண்ணுக்காக 2 ஆண்கள் வந்து சண்டை போடுறாங்க. இது வந்து ஹீரோ சப்ஜெக்டே கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆர் நெப்டியூன்ஸ் எர் ஆன் ஜூனோஸ் தட் ஸோ லாங் பெர்ப்ளெக்ஸ்டு. அதே மாதிரி ஜூனோ, நெப்டியூன் இவங்களாம் வந்து கிரீக் லிட்ரேச்சர் அதிகம் பேசப்படுறாங்க. இவங்களும் அப்படி தான், சித்திரியாவோட சன். இவங்களாம் வந்து மிகவும் வந்து ஒரு பெண்ணுக்காக போர் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹீரோவே கிடையாது. ஆனால் என்னுடைய ஹீரோ வந்து காட் அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. இஃப் ஆன்சரபிள் ஸ்டைல் ஐ கேன் அப்டேன் ஆஃப் மை செலஸ்டியல் பேட்டர்னஸ் ஹூ டைன்ஸ் ஹர் நைட்லி விசிட்டேஷன் அன்இம்ப்ளாய்டு. ஸோ எப்படி நான் இந்த ஹீரோ சப்ஜெக்ட் எழுத போகிறேன் அப்படின்னா, என்னுடைய கடவுள், அதாவது காடஸாக போயிட்டு யுரேனியா, இவங்களை நான் வந்து ஒர்ஷிப் பண்ணுறது மூலமாக என்னுடைய கனவுல இவங்க வருவாங்க. வந்து ஹெவன்லையும் கீழே என்ன பிரச்சனை நடந்துச்சு, எப்படி காட் வந்து மனிதர்களை வந்து தண்டனை கொடுத்தாரு, எப்படி வந்து மனிதர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதனால் பண்ணாங்க, அது கடவுளுக்கு வந்து எப்படி வந்து இது ஒரு கோபத்தை உண்டாக்குச்சு, எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருங்கிற கதை வந்து யுரேனியா சொல்லுவாங்க. அதாவது யாருன்னா, யுரேனியா வந்து காடஸ் ஆஃப் பொயட்ரி. அவங்கள வந்து வழிபடுறது மூலமாக அவங்க என்னோட கனவுல வருவாங்க. நைட்லி விசிட்டேஷன் அன்இம்ப்ளாய்டு. நான் தூங்கும்போது என்னோட கனவுல அவங்க இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க நம்புகிறேன். அண்ட் டிக்டேட்ஸ் டு மீ ஸ்லம்பரிங் இந்த சென்ஸ் நான் வந்து தூங்கும்போது என்னுடைய கனவுல இந்த கதையெல்லாம் எனக்கு டிக்டேட் பண்ணுவாங்க, ஒப்பிப்பாங்க. அதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த வேர்ஸ் ஈஸி மை அன்ப்ரிமெடிட்டேட்டட் வேர்ஸ். இந்த வேர்ஸ் மீன்ஸ் போயம். இந்த போயத்தை நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ஸ் ஃபர்ஸ்ட் தி சப்ஜெக்ட் ஃபார் ஹீரோயிக் சாங் ப்ளீஸ் மீ லாங் சூசிங் அண்ட் பிகினிங் லேட். அதாவது ரொம்ப வருஷமாக வந்து இந்த மாதிரி கதை எழுதுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியல. அப்போ நான் வந்து ரொம்ப இளம் வயசில் இருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, நான் ரொம்ப வயசாகிட்டேன். கண்டிப்பாக இதை வந்து நான் இதை எழுதி முடிக்கணும். அதுக்காக வந்து ஐ ப்ரே டு காடஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு ஒரு இன்வொகேஷன் பண்ணுறாரு. ஒரு பேரடைஸ், அதாவது காடஸ் ஆஃப் பொயட்ரிக்கு வந்து ஒரு ஒர்ஷிப் கொடுத்துட்டு இந்த புக்கை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. நாட் ஷெட்யூலஸ் பை நேச்சர் டு இண்டைட் வார்ஸ். ஆனால் இயற்கையாக வந்து எனக்கு இந்த வார் சப்ஜெக்ட் எழுதுறது வந்து எனக்கு எந்த ஆர்வமும் கிடையாது. நாட் ஷெட்யூலஸ் பை நேச்சர் டு இண்டைட் வார் சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு இயற்கையாக எனக்கு எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. ஹிதர்டோ த ஒன்லி ஆர்குமெண்ட் ஹீரோயிக் டீம்டு. ஆனாலும் எனக்கு இந்த ஹீரோ சப்ஜெக்ட் நான் எழுதுறது ரொம்ப எனக்கு தீவிர ஆர்வமாக நான் இருக்கிறேன். அதுக்காக வந்து வாரில் நடக்கூடிய சண்டை தான் வந்து ஹீரோ சப்ஜெக்ட் அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் எழுதுதான் ஹீரோ சப்ஜெக்ட். ஏன்னா காட் சுப்பீரியர் கிரியேட்டர், அவர் தான் ஹீரோ, அவர் தான் எல்லாமே கிரியேட் பண்ணார். அதையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அண்டு தென் சீஃப் மிஸ்ட்ரஸ் டு டிசெக்ட் வித் லாங் அண்ட் டீடியஸ் ஹேவக் ஃபேபிள்டு நைட்ஸ். அதாவது போரில் சண்டை புரிஞ்சு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்கறது, அவங்க தான் வந்து நிறைய மனிதர்களை வந்து போரில் சண்டை போட்டு அவங்கள கொன்று குவித்து அதிலிருந்து வரக்கூடிய வெற்றியை வந்து நான் வந்து வெற்றினே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. இன் பேட்டில்ஸ் ஃபெயின் த பெட்டர் ஃபார்ட்டிடியூட் ஆஃப் பேஷன்ஸ் ஹீரோயிக் மார்டடம் அன்சங். ஆனால் நிறைய பேர் வந்து போரில் சண்டை புரிஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களாம் வந்து எந்த ரெகக்னைஸும் நம்ம கொடுக்குறதே கிடையாது. ஆர் டிஸ்கிரைப் ரேசஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் டில்ட்டிங் ஃபர்னிச்சர் எம்ப்ளேஸ் அண்ட் சீல்ஸ். ஸோ யார் வந்து போர்லையும் விளையாட்டுகளில் வந்து சண்டை போட்டு கோப்பையும் பதக்கமும் வாங்குறாங்களோ அவங்கள வந்து நான் ஹீரோன்னு சொல்ல மாட்டேன். அது இம்ப்ரெஸஸ் குவைண்ட் கெப்பாரிசஸ் அண்ட் ஸ்டீட்ஸு. நமக்கு தெரியும், போரில் வந்து யானை குதிரைகளில் வந்து போரில் வந்து ஈடுபடுத்துவோம். அதுங்களுக்கு வந்து மிகப்பெரிய அலங்கார துணிகளை போட்டு டெக்கரேட் பண்ணி விலங்குகளை ஈடுபடுத்தியும் வந்து போர் சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது. பேசஸ் அண்ட் டென்ஸ் அண்ட் டிராபிக்ஸ் அண்ட் கார்ஜியஸ் நைட்ஸ். அதாவது நிறைய வீரர்களை வந்து ஈடுபடுத்தி சண்டை போடுறது எல்லாம் வந்து 2 குரூப் சண்டை போடாமல் 2 குரூப்புமே வந்து மனிதர்களை உள்ளடக்கியது தான் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒரு ஹீரோயிசமே கிடையாதுன்னு சொல்கிறாரு யார், ஜான் மில்டன். அண்ட் தென் சர்வ்ட் இன் ஹால் வித் சர்வஸ் அண்ட் செனஸ்டல்ஸ். ஸோ யார் வந்து அந்த போர்லையும் விளையாட்டு டோர்னமெண்ட்டில் வந்து வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தடப்படான விருந்துக்கு ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து வகை வகையான சாப்பாடுகளை பரிமாற அவங்களுக்கு தேவையான மரியாதையும் அவங்களுக்கு தேவையான பாராட்டுகளை கொடுப்பாங்க. இது எனக்கு பிடிக்காது. த ஸ்கில் ஆஃப் ஆர்டிஃபைசர் ஆப்வியஸ் மீன் நாட் தட் விச் ஜஸ்ட்லி கிவ்ஸ் ஹீரோயிக் நேம். ஆனால் இந்த மாதிரி போர் புரிதலையும் விளையாட்டுகளை வந்து கோப்பையும் பாராட்டுகளை பெறுதலை வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹீரோ டைட்டில் கொடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து அவங்க ஹீரோக்கான ஒரு தகுதியே கிடையாது. டு பர்சன் நாட் டு போம் மீ ஆஃப் திஸ் நாட் ஸ்கில்ட் நாட் ஸ்டூடியோஸ் ஹையர் ஆர்குமெண்ட் ரிமைன்ஸ். ஆனால் எனக்கு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எழுதுற எனக்கு ஆர்வம் கிடையாது. பட் ஹீரோ சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக வந்து ஹீரோ சப்ஜெக்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த புக் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். தட் லெம் அன்லெஸ் அன் ஏஜ் டூ லேட் ஆர் கோல்டு கிளைமேட் ஆர் இயர்ஸ் டேம் மை இன்டெண்டட் பீங் டெப்ரெஸ்டு.
ரொம்ப வருடமாக வந்து நான் இந்த மாதிரி ஹீரோ சப்ஜெக்ட் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த வயதை நான் கடந்து வந்துட்டேன். எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு கனவுகள் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு அடப்பட்டு ஒரு 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 இருட்டு அறைக்குள்ளே வந்து அந்த பூட்டி வச்சுருந்த இன்னைக்கு தான் வந்து அந்த என்னோட இறக்கையை நான் விரித்து இனிமேல் வந்து என்னுடைய கனவுகளை வந்து நினைவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இயர்ஸ் டேம் மை இன்டெண்டட் விங் டெப்ரெஸ்ட் அண்ட் மச் தே மே இஃப் ஆல் பி மைண்ட் நாட் ஹர்ஸ் ஹூ பிரிங்ஸ் இட் 90 டு மை இயர். ஸோ என்னுடைய காதுகளுக்கு காடஸ் ஆஃப் எட்டு யூரேனியா அந்த கதைகளை சொல்லி என்னை இன்ஸ்பயர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸோ பாரடைஸ் லாஸ்ட் எழுதுறதுக்கான மூலாதாரமே வந்து காடஸ் ஆஃப் எட்டு அவங்கள நான் வழிபட்டு இந்த புக் 9 வந்து நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு இன்வெகேஷனாக இந்த ஓப்பனிங் பேசேஜ், அதாவது ஃப்ரம் லைன் நம்பர் 1 to 50 வந்து எழுதி முடிக்கிறாரு